சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சிம்மராசி அன்பர்களே, சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது வருகின்ற தை மாதம் 15ஆம் தேதி, அதாவது 28/1/2025 அன்று கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பெயர்ச்சியாகிறார். அப்போ மீனம் என்பது சுக்கிர பகவானுக்கு ஒரு உச்ச வீடு, அதாவது வலிமை பெற்ற உச்ச பலத்துடன் இருக்கக்கூட வீடு. அப்போ சிம்மராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் யார் அப்படின்னா மூன்றுக்குரியவன், முயற்சி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன். அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் போய் உச்ச பலம் அடைய போகிறார். அப்போ 8ல் சுக்கிரன் உச்சபலம் அடையும் போது என்ன நடக்கும்? அந்த இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 10ல் இருக்கார். அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் குருவும் குருவினுடைய வீட்டிலும் சுக்கிரன் அமர்ந்து பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக மாறும். அப்ப 8ஆம் இடம் வலுப்பெற போகிறது. 8ஆம் இடம் என்பது என்ன? வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் மற்றும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த 8ஆம் இடம். அப்போ ஒரு வலி, ஒரு வேதனை, ஒரு துக்கம், ஒரு துயரம், ஒரு அசிங்கம், அவமானம் என்று இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்கள் அதிலிருந்து முழுவதுமாக விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு வழக்குல மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு வழக்கு ரொம்ப நாளா ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. இப்போ இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அப்புறம் அந்த வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அம்சமாக நிச்சயமாக அமையும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. கடன் அடைப்பதற்குரிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். ஒரு வழியால மாட்டிக்கொண்டிருந்தீங்க, ஒரு தனம் எங்காவது, ஒரு பணம் எங்காவது எடுத்து கொடுத்து வைத்து கொண்டிருந்தது, மறைந்திருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது மறைந்து இருக்கக்கூடிய தேடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி. அப்போ அதாவது என்ன சொல்ல வரேன்னா, மறைபொருள் ஞானம் என்பது அதிகமாக இருக்கும். அப்போ புதிதாக ஒரு கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு அந்த புதிய கண்டுபிடிப்புங்கிறது இந்த காலகட்டம் சாத்தியக்கூறாக அமையும். ஸோ மற்றவருக்கு தெரியாமல் மற்றவர்களுக்கு ஒரு அசிங்கம், அவமானம் என்று சொல்லக்கூடிய அந்த தொழிலில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஸோ 8ஆம் இடம் என்பது தன்னை ஊரை விட்டு வெளியே, அதாவது இந்த சிம்மராசி என்பவர்கள் இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வெளி மாநிலத்துக்கு போகணும் அல்லது வெளிநாட்டுக்கு போகணும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு அது சாத்தியமாகக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா 8ஆம் இடம் புனிதம் பெற்றாலே, அந்த 8ஆம் இடம் வலுவடைந்தாலே ஒரு மாற்றம், ஒரு மாறுதல் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. அப்போ ஏற்கனவே நம்ம சொந்த ஊர்ல இருக்கிறவங்க இப்போ வேலை கிடைக்கல, வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே நீங்க அப்ளை பண்ணுங்க, வெளியில் அப்ளை பண்ணுங்க, இம்மீடியட்டா உங்களுக்கு வேலை கிடைக்குங்கிறது தான் என்னுடைய உறுதியான ஒரு 100% சாத்தியக்கூறாக அமையும். அப்போ வெளியில் வேலை தேடுங்கள். அதாவது வெளிநாடு, வெளி மாநிலம் இப்படி போகணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு 100% நிச்சயமாக வேலை கிடைக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த சுக்கிரன் ராகுவோட சேர்ந்திருக்கார். ராகு அப்படிங்கிறது அந்நியர்கள், அந்நிய மதம் சம்பந்தப்பட்டவர்கள், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு. ராகுங்கிறது பிரம்மாண்டம். சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்து இருக்கின்றனால அந்த ராகு யாரோக வேலை செய்வார்னா குருவாக வேலை செய்வார், சுக்கிரனாக வேலை செய்வார். அப்ப எதிர்பாராத பணம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன் தனம் கிடைக்கிறது? 8ஆம் இடத்திலிருந்து தனது சமசப்தம் பாரியாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார், தனஸ்தானத்தை பார்க்கிறார். குரு பகவானும் தனஸ்தானத்தை பார்க்குது. ஸோ இந்த அமைப்பு இருக்கும்போது தனம் பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆனால் என்ன, கலத்திரம் சார்ந்த விஷயத்தில் சுக்கிரனுங்கிறது கலத்திரக்காரகன். அந்த கலத்திரம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம். சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும். அப்போ கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணும். அதாவது ஆண் பெண் சார்ந்த விஷயங்கள், ஆணாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். என சுக்கிரன் ராகுவோட இணைந்திருக்கின்றார். அப்ப ராகுங்கிறது பாம்பு கிரகம். அப்படிங்கிற அடிப்படையில் அந்த விஷயத்துல மட்டும் கவனம். பொருளாதாரத்துல எந்த இதுலேயும் தடையை கொடுக்க போவதில்லை, நல்லா தான் இருக்க போகுது. 3க்குரியவன் 8ல் இருக்கார். அதாவது 3க்குரியவன் 8ல் இருக்கும்போது என்ன ஆகும்?
வியாபாரத்தில் திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கும். சின்ன வியாபாரத்தில் டிராவல் இருக்கும், அலைச்சல் திருச்சல் இருக்கும், இறுதியில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பை உருவாக்கும். 10க்குரியவன் 8ல் இருக்கார். அப்போ வேலையில் ஒரு அழுத்தம் இருக்கும், ஒரு ப்ரெஷர் இருக்கும், டென்ஷனாக வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர் ப்ரமோஷன் கிடைச்சிரும். அப்போ மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிவிடும். ஸோ 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்போ என்ன தருவார்? சுக்கிரனுடைய காரகத்துவத்தை அள்ளி தருவார். சுக்கிரன் உச்ச பலமா இருக்குல்ல, அப்போ ஒரு வீடு கட்டணும். ரொம்ப நாளா எண்ணத்தில் இருக்கின்றவர்கள் ஒன்றை விட்டு இன்னொன்றை பிடிப்பது. அப்போ இடத்தை வித்துட்டு அந்த இடம் இன்னொரு இடத்துல வீடு கட்டுவது, அதாவது ஒரு இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்த வாங்குவது. ஸோ இந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் உச்சப்பட்டாலே வாகனங்கள் மாற்றுவது, வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வாகனத்தில் பிரச்சனையாக இருந்த விஷயங்கள் அது அத்தனையும் மாறக்கூடிய தன்மையை அது உருவாக்கும். அப்போ இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கின்றவர்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்த கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு இந்த கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள், புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய சம்பந்தங்கள். என்ன காதலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். காதல் காரகனான சுக்கிர பகவான் 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். ஒரு வலி வேதனை, அதாவது காதலராக இருக்கின்றவர்கள் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கக்கூடிய தன்மை. பிரிஞ்சிருக்கிறன்னா ஏதோ ஒரு வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ மாறி இருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். சரி, குழந்தைகள் நலன்கள் திருப்தி அடையுமா? என குரு அல்லவா, குருவும் சுக்கிரன் தான் பரிவர்த்தனாங்க. 5க்குரியவன் 10ஆம் இடத்துல இருக்கார். குழந்தைகள் தான் ஆசைப்பட்ட அபிலாசைகள் ரொம்ப நாளாக நடக்காத விஷயத்தை நடக்கும். குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு, அதாவது குழந்தைகள் தாய் தந்தையை விட்டு வெளியே ஹாஸ்டல் தங்கி படிக்கக்கூடிய அமைப்புகள், குழந்தைகள் புதிய கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய அமைப்புகள், ஏற்கனவே நிறைய பிளேஸ்மெண்ட்டில் அட்டன் பண்ணி தோற்று போய் ஒரு கம்பெனி போயிடுச்சு, அடுத்தது இன்டர்வியூ அட்டன் பண்ண கிடைக்கல, 3வது கிடைக்கலங்கிறவங்க இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் திடீர் வாய்ப்பாக பிளேஸ்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் சில தொல்லைகள் இருந்தது, சில பிரச்சனைகள் இருந்தது. அந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில அனுகூல பலன்கள்ங்கிறது கிடைக்கும். தன்னுடைய ஆசை அபிலாசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வேலையில் நல்லா இருக்கு, வியாபாரம் நல்லா இருக்கு, உங்களுடைய முயற்சி பலிகமாக போகிறது. நல்ல பேச்சு, அழகு சார்ந்த பேச்சு, அறிவாற்றலுடைய பேச்சு, சரளமாக பேசக்கூடிய தன்மை, நடிப்பு திறன், கலைத்துறையில் சினிமா துறையில் நடிப்பு திறன் அப்படியே மெருகேற்றக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. அப்போ இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது நல்ல பல மாற்றங்களையும் நல்ல அனுகூலத்தையும், சொகுசாக இருக்கக்கூடிய சொகுசு சார்ந்த விஷயத்தில் நற்பலன்களையும், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும், கடல் கடந்து நாட்டை அதாவது ஊரை விட்டு ஸ்டேட்டை விட்டு மாநிலம் டு மாநிலம், ஸோ இந்த மாதிரி மாற்றலாகக்கூடிய தன்மைகளும், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பும், ஜவுளித்துறையில் இருக்கின்றவர்கள், ஹோட்டல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், உல்லாச விடுதி அமைப்பில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு அனுகூல வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பில் இந்த சுக்கிர பயிற்சியானது இருக்க போகிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.